வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 2 எபிசோட் 3 Sacred Treasure லாஸ்ட் வெயின். ஸோ நீங்கள் இந்த எபிசோடுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்ஸ் போட்டிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த எபிசோட புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லாங் கண்டினியூட்டி ஸ்டோரி அப்படிங்கிறனால சீசன் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த எபிசோட புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு அனிமே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலோட பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா என்னோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோட பேரை போட்டிங்கனாலே என்னோட அனிமே லிஸ்ட் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே வந்துடும். சரி, வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கேம்நாள் தலைநகரத்தை கட்டியிருக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு பெரிய மலையை நடந்து வர மாதிரி இருக்குது. அந்த மலையை தகர்த்துறதுக்காக கிங் அர்த்தர் தான் பார்த்திங்கன்னா இந்த வேலையில் ஈடுபட்டுருக்காங்க. அண்ட் அதோட பார்த்திங்கன்னா சில ஃப்ளாஷ்பேக் கொண்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது சில வருஷங்கள், பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் வார் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. மனுஷங்களுக்கும் டீமன்ஸுக்கும் நிறைய சண்டை வந்துச்சு. டீமன்ஸ்லேருந்து ஏகப்பட்ட பேர் இந்த தலைநகரத்தையும் வந்து புரட்டி எடுத்தாங்க. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே புரட்டி எடுத்தது நம்ம 7 Deadly Sins. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் 7 Deadly Sinsோட கேப்டன் மெலியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காங்க. சீன் கட் பண்ணால் எலிசபெத்தை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ எலிசபெத்து மயக்கம் போட்டிருப்பாங்களா போன எபிசோடில். இந்த தடவை எந்திரிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன இடம், நான் எதுக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் மெலியோதாஸை தானே பார்க்க வந்தேன், ஆனால் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய பேப்பர் மாதிரி வந்து பறந்து கீழே விழுகுது. அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா மெலியோதாஸ் தான் இருக்கிறாப்புல. அதே சமயத்தில் மெலியோதாஸ் பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரில் இருக்கிற மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு வந்துருக்கிறாப்புல. மெலியோதாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எலிசபெத் கேட்கும்போது எலிசபெத் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கனவுல யாரும் எழுப்புறாங்க. அண்ட் நிஜத்திலையுமே பார்த்திங்கன்னா நம்ம மெலியோதாஸை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் உனக்கு எதுவுமே ஆகலையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு மெலியோதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே ஜஸ்ட் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, அதனால நான் மயக்க மட்டும் விழுந்துட்டேன். ஆமாம், இங்கே டிஎனுக்கும் கோத்தருக்கும் சண்டை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கும்போது சீன் கட் பண்ண கோத்தரும் டிஎனும் பார்த்திங்கன்னா சண்டை போட தயாராகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் எதுவுமே விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் அட்டாக் பண்ண வரும்போது டிஎன் பார்த்திங்கன்னா தன்னோட எர்த் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய மலையாட்டை கொண்டு வந்து அந்த 2 மலையுமே பார்த்திங்கன்னா இங்கே கோத்தர் அடிக்க வந்துட்டு இருக்குது. அந்த 2 மலை உருவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கோத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹைஜாக் அப்படிங்கிற ஒரு பவர் மெத்தடை போட்டுட்டு அந்த 2 மலையுமே பார்த்தீங்கன்னா கோத்தரை ஹைஜாக் பண்ணிட்டான். அண்ட் அதே சமயத்தில் இதுக்கு மேலே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நான் உன்னை பண்ணவும் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைகளை தகர்த்து டிஎன் பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விடுறா பாருங்க. சீன் கட் பண்ணால் அதே செகண்டில் அந்த மலை எல்லாமே கீழே வந்து கிடக்குது. குயிலா சீலுமே பார்த்தீங்கன்னா 2 பேர் அழுதுட்டு இருக்காங்க. கோத்தர் நீ எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்குன்னு உனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது என் மனுஷனுக்கு கேப்டன் நானாக மரத்துக்குள்ளே தயவு செஞ்சு ஏதாவது ஒரு சிறையில் போட்டு அடைச்சிருங்க, இல்லைனா இந்த நகரத்துக்கு பேரழிவு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அரண்மனை தேடி போகிற மாதிரி இருக்குது. அந்த அரண்மனையிலே ஏகப்பட்ட டீமன் பவர் பார்த்திங்கன்னா அப்படியே சூழ்ந்துருக்குது. ஆக்சுவலி அதுவே பார்த்திங்கன்னா ஒரு வெல்கனோ மாதிரி இருக்குது. என்னது இந்த அரண்மனை அப்படியே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது அப்படியே செயலிழந்து கிடக்குது. இப்பேற்பட்ட காரியத்தை பண்ணது கண்டிப்பாக அந்த 7 Deadly Sins அந்த மெலியோதாஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல்ட்ரிஸ் அப்படிங்கிற ஒரு கேப்டன் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் நம்மளோட சக்தி திரும்ப அடைகிறதுக்கான வழி தான் என்னன்னு நம்மளுக்கே தெரியலையே. எஸ்ட்ரோஸா பிரதர் ஏதாவது பண்ண வேண்டியதானே, என்ன அங்கேயே படுத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெல்ட்ரிஸ் எஸ்ட்ரோஸா சொல்லிட்டு இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அப்படி கூலாக அப்படியே அந்த இடத்துல படுத்துட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் குயிலோட மெமரிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே கோத்தர் திரும்பி அனுப்பிச்சிட்டான். நீ என்னோட மெமரிஸை அழிச்சிருக்கிற, நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குயிலோ டென்ஷனோட தன்னோட தம்பி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். என்னை மன்னிச்சிரு ஜீல், அக்காவும் ரொம்பவே கொடூரமாக நடத்தினல என் ஃபீலிங்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீல் அழுதுகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அவங்க அக்காமே அழுதுருக்கிறா. நான் இதை வேணும்னே பண்ணலை, உன்னை காயப்படுத்தணும்னு பண்ணலை, எனக்காக ஒரு காதலி இருக்கா, அவள் என்னை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் பேசிகிட்டே இருக்கிறான். டப்புன்னு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா தலையில் ஒரு கொட்டு விடுறான். நீ இருந்தாலுமே என்னோட மெமரிஸை அழிச்சாலுமே நான் மிருகமாக மாறதை நீ காப்பாற்றிட்டு இருக்கிற. என்னோட மெமரிஸில் நீ வந்து சில மெமரிஸ் ஆட் பண்ணாலுமே என்னோட அப்பாவோட மெமரிஸை எனக்கு நீ கொஞ்சம் கொடுத்துருக்குற. எங்கள் அப்பா வந்து ஒரு ஹோலிக் நைட்டே இருந்தது, எனக்கு கனவுல வந்துருந்தது. அந்த கனவு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அது வரைக்கும் நான் உனக்கு நன்றி சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு குயிலா இங்கேருந்து போயிட்டா. அவள் என்ன இப்போ நான் டம்ப் பண்ணிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஆமாம் பின்னா உன்னை மனத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல டான்ட்ரோரை சேர்ந்த ஸ்லேடர் வந்துட்டு இருக்கனா. நீங்களாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டான்ட்ரோர் கேட்டுகிட்டே இருக்கும்போது நான் இங்கே சும்மா தான் வந்தேன், எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லின் கேட்டுகிட்டே இருக்கும்போது சரி லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏன்டா அந்த லேடி கிட்ட என்னடா கண்ட அப்படி நீ உடனே ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கிங்கோட அறையை திறந்த போய் நான் கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட பவர் லெவல் என்னென்ன அப்படின்னா சரி நான் உங்களுக்கு அடி பண்ணிடுறேன், நாங்கள் ஏதாவது பண்ணுமா லேடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்லேடர் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படின்னு சரி நீ கொஞ்சம் நேரம் கோத்திரை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா கோத்திரை வந்து ஒரு விசடால் உருவாக்கப்பட்ட ஒரு மேஜிக் பொம்மை தான், அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கே நான் அவனை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோத்திரை வந்து ஒரு பொம்மையாட்ட உருவாக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் எங்களோட முன்னாள் மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோத்திரை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஸ்லேடர் அப்படின்னு மெர்லின் பார்த்தீங்கன்னா கோத்திரை ஒரு பொம்மையை உருவாக்கி இங்கே ஸ்லேடர் கிட்ட மெர்லின் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டா. அண்ட் அதே சமயத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போர் ஹேட்டுக்கு வந்ததுக்கப்புறம்
எல்லாரோட உடம்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஹே ஹாக் உன்னோட உடம்பு எப்படி இருக்குது இப்போ பரவாயில்ல அப்படின்னு மெர்லின் கேட்டுட்டு இருக்கிறா. பரவாயில்ல கொஞ்சம் சலுப்பத்தான் இருந்தது இப்போ சரியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்குது. இவ்வளோ மெட்டபாலிக்ஸ் வச்சுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரி வாழாட்டி இருந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கும்போது டியன் ரொம்பவே சோகமான விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறா. அதாவது நான் அவன் கூட சண்டை போடும் போது எனக்கு ஒரு ஹார்ட்டே இல்லை, ஹார்ட் இருக்கிற யாராவது நான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொன்னால் எனக்கு அப்போ எதுவுமே புரியல, எனக்கு எல்லாமே இப்போ தான் புரியுது, நான் நிஜமாலுமே கோத்தர் நினச்சி ரொம்பவே கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டியன் பேசிகிட்டே இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோத்தர் உங்களோட டீமில் சேர்ந்ததுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்பவே பூர்த்தி பண்ணியிருக்கணும், நீ ரொம்பவே லக்கியான கைடா கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் டியனோட கண்ணுக்கு ஏதோ ஒரு மைண்ட் பவர் போகிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னாச்சு இப்போ ஒரு மாதிரி தலை சுத்தல் மாதிரி இருக்குது அப்படின்னு டியன் வந்து தலையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்துட்டாங்க. அப்படின்னா சார் மெலிதாஸ் நீங்கள் வந்து ஒரு ஜேர்னிக்கு போனீங்களே, நானும் உங்களோட ஜேர்னிக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுட்டு இருக்கிறேன். எலிசபெத் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களோட லியன் குடும்பத்தை காப்பாற்றுற வேலை எங்களோடது இதோடவே முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலையே இல்லை, அதனால் தயவு செஞ்சுக்கிறது நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா மெலிதாஸ். அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பேர்டன் ஐட்டன்ல, இனிமேல் உங்களுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிக்கிற மாதிரி பேசிட்டான். எப்பறம் அந்த மாதிரி நீ அவளை பற்றி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் திருப்பி ஒரு அடி அடிக்கிறா பாருங்க. எலிசபெத் ரொம்பவே கோவமாக இங்கே வெளியே வந்துட்டா. ஸோ கோவத்தோட பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறா. நிஜமாலுமே அவர் உங்கள் மேலே ரொம்பவே தான் அக்கறை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லேட்டர் பேசிகிட்டே இருக்கிறான். அது எனக்கே தெரியும், அவர் என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி போய் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அவர் கூட இன்னும் போகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அவர் கூட போகிறது ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறா. ஆக்சுவலி அவருக்கு உங்களை பிடிக்கணும்னா நீங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட பண்ணணும்ல, அந்த மாதிரி பண்ணால் தான் அவர் வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்லேட்டர் வந்து ஐடியா கொடுத்துட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்மளோட இனிஷியல் பிளானில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் அவளோட கையில் ஏதோ ஒரு குளோப் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறா. என்னன்னு பார்த்தா அவங்க ராயல் கேபிட்டல் ஆஃப் கேம்லாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு அப்நார்மல் மேஜிக் அங்கே இருக்கிறது இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போர் ஹேட் மதர் இருக்குது பார்த்தீங்களா, அது டப்புன்னு பறந்து போயிடுச்சு. அதே சமயத்தில் இங்கே கிங் அர்த்தர் காட்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பெரிய மலை ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மலை கேம்லாட் நகரத்தை போட்டு தாக்கிட்டு இருக்குது. ஸோ கேம்லாட்டோட ராஜாவாக இருக்கிற கிங் அர்த்தர் தான் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறாப்ல அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே. அதே சமயத்தில் இங்கே போர் ஹேட் மதர் அப்படி பறந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அப்பா இப்போ ஏற்பட்ட மலை எங்கேருந்து வந்தது, இந்த மலையெல்லாம் பார்க்குறக்கு நம்ம போர் ஹேட் மதரை விட ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாக் பேசிகிட்டே இருக்குது. ஸோ அந்த மலை பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவங்களுக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நம்மளோட மேஜிக் லெவலை பார்த்துட்டு இது ரியாக்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது 10 கமெண்ட்மெண்ட் வந்து அவேக் ஆனதுக்கு அப்புறம் தான் இது அவேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இது ஒரு குளமாத்த இருக்கணும் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கும்போது இதோட பேர் தான் கிரேட் பீஸ்ட் ஆல்பியான். ஸோ இது வந்து கிரேட் ஏன்ஷியன் வாரில் டிஎம்னுக்குனால உருவாக்கப்பட்ட ஒரு மிருகம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா சரி மெர்லின் நான் போய் அவங்களை காப்பாற்றி ஆகணும், என்ன உடனே அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது மெலிதாஸை பார்த்தீங்கன்னா ஒரே சுடுக்கில் மெர்லின் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டா. அதே சமயத்தில் அப்படிங்கப்பா என்னடா இதோட பவர் லெவல் இந்த அளவுக்கு இருக்குது, மெலிதாஸ் 3000 ஆனால் மெர்லின் 4000, இதோடது குறைஞ்சது 5000 மட்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் வந்து கத்துது. அடேங்கப்பா இது நம்மளோட ஸ்பிரிட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுதாட்டு இருக்கு அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் வந்து அந்த கேம்லாட் நகரத்தை அட்டாக் பண்ணுது. ஆனால் அதில் வந்து ஒரு ஃபோர் ஷீல்டாட்ட மெர்லின் ஏற்கனவே போட்டு வச்சிருப்பா. நல்ல வேலை நான் ஏற்கனவே ஒரு ஃபோர் ஷீல்டு போட்டு வச்சதுனால நல்லதாக போச்சு, இல்லைனாலுமே அது இன்னும் ஒரு 3 தடவை அடிச்சதுன்னா அந்த ஃபோர் ஷீல்டு உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லியிருக்கிறா. அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டருமே ஒரு டப்பு டப்புன்னு முன்னாடி வைக்குது, ஃபோர் ஷீல்டு உடஞ்சு போச்சு. ஸோ ஃபோர் ஷீல்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது. எல்லாருமே உங்களோட எதிர் தாக்கத்தில் பண்ணுங்க, அந்த மான்ஸ்டர் இங்கே அட்டாக் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு அட்டாக் போட்டு அந்த மான்ஸ்டரோட அட்டாக்குமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு தடவை நம்ம அட்டாக்கை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வெடி விபத்து நடக்குது பாருங்க அந்த மான்ஸ்டர் விட்டு புகையில. அதே சமயத்தில் அந்த பவர் திரும்ப போகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம மெலிதாஸோட ஃபுல் கவுண்டர் தான். என்னடா அது இந்த பவர் வந்த இடத்துல திரும்பி போயிடுச்சு அப்படின்னு, அது ஒரு ஃபுல் கவுண்டர் அப்படின்னு அவர் இங்கே தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் பேசிகிட்டே இருக்கும்போது ஹே அர்த்தர் எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படிங்கப்பா மெலிதாஸ் மாஸ்டர் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறான். ஸோ போர் ஹேட் மாத்திரமே பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் சுற்றி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. சரி இதை போட்டு தான் நம்மளுக்கான ஒரே வேலை, எல்லாரும் இறங்கி வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா இறங்கி அந்த மலை மேலே ஏறி போயிட்டு இருக்கிறான். எல்லாருமே மெலிதாஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு கிங் அர்த்தர் ஆர்டர் கொடுத்தோன்னே எல்லா சோல்ஜர்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த மான்ஸ்டருக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. அர்த்தர் மான்ஸ்டர் கிட்ட மாட்டின அடுத்த செகண்டே மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா அதோட விரலை வெட்டி எப்படியும் ஒரு வழியை காப்பாற்றிட்டான். என்னை மனுஷருங்க என்னால் உங்களோட ஸ்வாட் ரொம்பவே மண்டமாயிருச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இந்த ஸ்வாட் நான் போன தடவை ஹென்ட்ரிக்ஸனோட சண்டை போடும் போதே எப்படியோ மலங்கிச்சு, இந்த தடவை உடஞ்சிருச்சு, இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் கொடுத்ததுக்காக அவங்க 2 பேருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறா எலிசபெத் லிசி நினச்சிக்கிட்டு. அதே சமயத்தில் கேப்டன் இந்தாங்க அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் ஒரு கத்தி தூக்கி போடுறேன். என்னன்னு பார்த்தா அது மெலிதாஸோட சேக்ரெட் ட்ரெஷர், அதோட பேர் பார்த்தீங்கன்னா லாஸ் வெயின். நம்ம கேப்டனோட சேக்ரெட் ட்ரெஷர் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது நான் ஒன்று சும்மாலாம் வாங்கல, இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு தெரியுமா, ஏன்னா அவரே காசு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை ஒரு கடையில் வித்துட்டு வந்துட்டாரு, நான் அதை திரும்ப வாங்கி வச்சுட்டு அப்படின்னு மெர்லின் பேசிட்டே இருக்கிறா. அப்படின்னு சரி
இப்போ படுற ஆட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சேக்ரெட் ட்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஒரு அடி போடுறான் பாருங்க. அந்த மலை அப்படி துண்டு துண்டாக பீஸாக போயிடுச்சு. அடேங்கப்பா ஒரு அடியில் அந்த மலை என்ன இந்த பொழக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிங் அர்த்தர் பார்த்தீங்கன்னா வாயை பிளந்துட்டாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேனன் மாதிரி கொண்டு வருது. அந்த 5 கேனனையுமே எதிர்த்து நம்ம கேப்டனால் போராட முடியாது. இப்போ என்ன பண்ண போகிறாரு நம்ம கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் வந்து வாயை பிளந்துகிட்டே இருக்கிறா. கவலைப்படாத, நம்ம கேப்டனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா 5 மெலிதாஸை உருவாக்கிட்டான். இப்போ போடுற ஃபுல் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 5 மெலிதாஸுமே சேர்ந்து ஒரு ஃபுல் கவுண்டர் போடுறாங்க. அந்த மலை டமால்னு ஒரு வெடிக்குது பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மலையோட கதை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஏன்னா சேக்ரெட் ட்ரெஷர் மூலமாக மெலிதாஸோட ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த மலையுமே பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் செத்து போயிருக்கும். அடேங்கப்பா இவ்வளோ பெரிய சக்தியை உள்ளே வச்சுக்கிட்டு தான் நம்ம மெலிதாஸ் இந்த மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆர்த்தர் வந்து வாயை பிளந்துட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் மெலிதாஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் இதுதானா அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறா. சீன் கட் பண்ணால் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டில் எனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை, லியோன் கிங்டம்க்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி நம்ம அங்கேயே போயிடலான்னு இங்கே கிங் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஜெரிகோ நீ வரப்போகிறது இல்லையா, ஏன்னா இந்த இடத்துல நீ இருக்கிறதுக்கு ரொம்பவே வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கிறான். பரவாயில்ல, எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து அந்த இடத்துல வக்காலத்து வாங்கியிருக்கிறதுக்கு நான் இங்கே இப்போ சில பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிறேன், எங்கள் அண்ணன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ பேசிகிட்டே இருக்கிறா. டாப்புன்னு அந்த இடத்துல இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கிற மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு வளர ஆரம்பிக்குது. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமே கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹார்லி குயினோட ஒரு ஃப்ரெண்டு எண்டின் அப்படின்னு இருக்கிறா. அவள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ ஆக்சுவலி அந்த ஃபேரி கிங் பேன் அப்படிங்கிறவர் தன்னோட ரத்தத்தை வந்து இந்த காட்டுக்கு வந்து ஒரு டோனராக கொடுப்பாரு. அந்த ரத்தத்தை மூலமாக தான் இந்த காடு வந்து நியூட்ரிஷனை எடுத்துக்கிட்டு இப்படி வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு அவனோட வேலை முடிஞ்சோன்னே இங்கேருந்து கிளம்புறது அப்படின்னு சொன்னது அவள் இந்த விஷயத்தை தான் சொன்னானா. கடந்த 20 வருஷமாக அவன் இப்படி தான் இந்த மாதிரி காட்டை வளர்த்திட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிங் பேசிகிட்டே இருக்கிறான். அவனோட நரம்பை கட் பண்ணி அது வந்து ரத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே இலையனோட காலுக்கு கீழே அப்படி போகிற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் அதே மாதிரி இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரி வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபேரியோட பேர் பார்த்தீங்கன்னா அட்வைசர். அதாவது இங்கே கிங்கை யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சில அட்வைசராக இருக்கும். ஸோ நீ தானே இங்கே இருக்கிற கிங் எல்லாமே அட்வைசரு, நீ ஏன் ஒரு தடவை இங்கே கிங் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்கும்போது இல்லை அது வந்து சரிவிட்டு வராது. ஸோ கிங் இங்கே யாராக இருக்கணும் அப்படிங்கிறத சேக்ரெட் ட்ரெஷர் தான் தேர்ந்தெடுக்கணும், அது நம்மளோட கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைசர் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா உங்களோட கிங்காக இருக்கிறதுக்கு எனக்குமே தகுதி இல்லை, உங்களோட கிங்காக இருக்கிறதுக்கு ஒரே தகுதி அந்த ஹார்லி குயினுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி ஹார்லி குயினுக்கு மட்டும்தான் இங்கே கிங்காக இருக்கிறதுக்கே தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைசர் பேசிகிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் காடு டப்படப்புன்னு ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பெரிய நிலநடுக்கம் வந்ததில் இங்கே கிங்குக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னென்னு காட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஃபேரிஸ் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்காங்க. ஐயோ காட்டுக்குள்ளே ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறிக்கிட்டு பறந்து ஓடிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு போய் பார்த்தா கேபிட்டல் ஆஃப் கேம்லாட்டில் ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்திருக்கும்ல, அதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்லேயும் வந்திருக்குது. அந்த பீதியிலே அப்படியே கிங் வாய்ப்பு பார்த்துட்டு இருக்கிறான். அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனலோட க்ரோத் ரொம்பவே டல்லாயிருச்சு. அது ஏன் தெரியுமா, இப்போ ஏற்பட்ட ஒரு லாங் சீரிஸ் எடுத்து போடுறதுனால ஃபுல் சப்போர்ட் இல்லாத காரணத்தினால தான் நான் இன்னும் அப்படியே மந்தமாகவே இருக்கிறேன். அதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக்கு அப்படியே ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெட்டன்ஷனை கொஞ்சம் அதிகமாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அனிமே வீடியோஸ் போடுறதுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒரு நாளைக்கு 2 எபிசோட் போடுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஏதாவது பார்த்து பண்ணுங்கள். உங்களை நான் புது எபிசோடில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.